செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா. ஊத்தங்கரையில் அதிமுக வாக்கு எண்ணிக்கை முகவர்களுக்கான ஆலோசனை கூட்டம். KP முனுசாமி பங்கேற்பு. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் ஊத்தங்கரை சட்டமன்ற தொகுதியில் நாடாளுமன்ற வாக்கு எண்ணிக்கை முகவர்களுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கழக துணை பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வேப்பனப்பள்ளி சட்டமன்ற உறுப்பினர் KP முனுசாமி கருத்துக்களை கூறி வாழ்த்துரை வழங்கினார். இதில் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் கிருஷ்ணகிரி சட்டமன்ற உறுப்பினருமான அசோக் குமார் கழக பொதுக்குழு உறுப்பினரும் ஊத்தங்கரை சட்டமன்ற உறுப்பினருமான TM தமிழ்ச்செல்வம், கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட பொதுக்குழு உறுப்பினர் KPM சதீஷ்குமார், பர்கூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் KE கிருஷ்ணமூர்த்தி, கிருஷ்ணகிரி மாவட்ட அதிமுக நாடாளுமன்ற வேட்பாளர் JP என்ற ஜெயபிரகாஷ், MGR மன்ற மாவட்ட செயலாளர் தென்னரசு, அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் KRC தங்கமுத்து, மாவட்ட கழக துணை செயலாளர் சாகுல் ஹமீது, மாவட்ட சிறுபான்மை பிரிவு இணை செயலாளர் பியாரேஜான், வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் வேடி, தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் வேங்கன், மத்தூர் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் தேவராசன், மத்தூர் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் சக்கரவர்த்தி, மாவட்ட இளைஞர் பாசறை செயலாளர் முரளி பிரசாத், மாவட்ட MGR மன்ற துணை செயலாளர் திருஞானம், ஒன்றிய கழக அவைத்தலைவர் வடக்கு சுப்பிரமணி, முன்னாள் நகர கழக செயலாளர் சிவானந்தம், ஊராட்சி மன்ற தலைவர்கள் குப்புசாமி, ஜீவானந்தம், மலர்கொடி, சுந்தர வடிவேல், பவித்ரா, சிலம்பரசன், முன்னாள் உப்பாரப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் சாமிநாதன், இளைஞர் அணி அம்ஜத், தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிருபர் பழனி, நித்யானந்தம், கவியரசு மற்றும் மாவட்ட ஒன்றிய பேரூர் கழக செயலாளர்கள், கிளை கழக பொறுப்பாளர்கள், சார்பு அமைப்பு நிர்வாகிகள், தகவல் தொழில்நுட்ப பிரிவு பொறுப்பாளர்கள், கழக தொண்டர்கள் கலந்து கொண்டனர். அன்பு சகோதரர் தென்னரசு அவர்களே, நல்ல நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற ஒன்றிய நகர கழக கிளைக்கழகத்தினுடைய செயலாளர்கள் மற்றும் அவரோடு இணைந்து பணியாற்றிய நிர்வாகிகள், அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் அனைவருக்கும் இந்த வெற்றி என்ற செய்தியை, அந்த பெருமை அவர்களைத்தான் சாரும் என்பதை நான் இந்த நேரத்திலே பொதுவாக நமக்கு வருகின்ற செய்தி வெற்றி பெறுவோம் என்று, அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் கடுமையான போட்டி என்று சொல்லுகிறார்கள். ஆக இந்த தேர்தலை பொறுத்த வரையில் நாம் வெற்றி பெறுவோம் என்று ஒரு பக்கம் நாம் மனதிலே நிறுத்திக் கொண்டாலும் கூட, நாம் கடுமையான போட்டியை சந்திக்கிறோம் என்ற எண்ணத்தோடு தான் அந்த எண்ணிக்கையுடைய அறைக்கு நாம் செல்ல வேண்டும். அப்படி செல்லுகின்ற அன்பு சகோதரர்கள் காலை 6 மணிக்கு, அதாவது நாங்கள் உங்களுக்கு தங்குவதற்கு கிருஷ்ணகிரியிலேயே நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் அவர்களும் நிர்வாகிகள் ஒரு 8 மணிக்குள்ளாக அனைவரும் கிருஷ்ணகிரிக்கு கொண்டு விட வேண்டும். முதல்ல அங்கே வந்துதான் டிஃபனே சாப்பிடும். நான் சாப்பிட்டு வந்துடுறேன்னா பரவாயில்ல, எனக்கு தேவையில்லை, நான் தான் இருக்கக்கூடாது. அங்கே வந்துடணும், அங்கே டிஃபன் சாப்பிட்டு நேரத்தில் படுத்துடும். சும்மா அங்கே 10 மணி 12 மணி பேசிக்கிட்டுன்னு வச்சுக்கிறேன். காலையில் எழுதுறது உங்களுக்கு சிரமம். ஏன்னா நம்ம இவ்வளோ காலம் போராடி இந்த தேர்தலை சந்திச்சு வாக்கு எண்ணிக்கை நேரத்தில் நாம் நேரம் தாண்டி செல்வோம் என்று சொன்னால், அந்த குறிப்பிட்ட நேரம் கடந்தால் நிச்சயமாக அந்த தேர்தல் அதிகாரி முகவர்களை உள்ளே அனுமதிக்க மாட்டார். அதனால் நீங்கள் 3ஆம் தேதி மாலையிலே வந்து படுத்துவிட்டு காலையிலே ஒரு 4 மணி 4:30 மணிக்கெல்லாம் எழுந்திருச்சு காலை கடை முடித்துவிட்டு குளித்துவிட்டு, விருப்பம் இருந்தால் காலையிலேயே டிஃபன், முடியவில்லை என்று சொன்னால் காஃபி சாப்பிட்டு போயிடுங்க. அந்த குறிப்பிட்ட நேரம் 8 மணி 9 மணிக்கு முறையாக உங்களுக்கு அந்த வாக்கு எண்ணிடத்திலே நேரடியாக உங்களுக்கு காலை உணவு சிற்றுண்டி வந்து தொகுதிக்கு, அதாவது நம்முடைய ஊத்தங்கரை சட்டமன்ற தொகுதிக்கு நாம் மொத்தம் 52 முகவர்களை அனுப்புகிறோம். அப்படி அனுப்புகின்ற நீங்கள்
உங்களுக்கு ஏற்கனவே ஃபார்ம் 18 நீங்கள் கையெழுத்திட்டு உங்களுக்கு ஏற்கனவே நம்முடைய அன்பு தம்பி பொய்யாமொழி அவர்கள் அடையாள அட்டையெல்லாம் முழுவதும் பெற்று வைத்துக் கொண்டிருக்கிறார். அதை முழுவதும் உங்களுக்கு ஒப்படைத்து வருகிறோம். அதனால எந்த சூழ்நிலையும் வெளியே வராம கடுமையா அந்த காலையில் 6 மணிக்கு போனீங்கன்னா நல்லா இருக்கும். 13 ஏன்னா அந்த உறுதிமொழி, அவன் கொடுக்குற உறுதிமொழி, அந்த உறுதிமொழி சரியா இருக்கான்னு பார்க்கணும். 13B வந்து வாக்கு, அவன் போடுற ஓட்டு அது சரியா இருக்கான்னு பார்க்கணும். இது ரெண்டையும் பார்க்கணும். இது ரெண்டும் இந்த உறுதிமொழி இருக்குதா இல்லையா, உறுதிமொழி இல்லைன்னா அந்த ஓட்டு செல்லாது. அதே மாதிரி அந்த வாக்கு போடுறா இல்லையா, அந்த வாக்கு போடுறது முறை தவறி ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா அது செல்லாது. அதனால போஸ்ட்ல ஓட்டு உட்காடுறவங்க ரொம்ப உஷாரா உட்காந்து பாருங்க. ஏன்னா ரொம்ப லிமிட்டட் ஓட்டு தான் வரும். ஒரு தொகுதிக்கு வந்து ஒரு 1000 ஓட்டு, ஒரு 1500 ஓட்டு, இல்லை 900 ஓட்டு அதுதான் வரும். அந்த 900 ஓட்டு பொறுமையா பார்க்கணும். ஏன்னா அதான் எண்ணுவாங்க. போஸ்ட் ஓட்டு தான் முத எண்ணுறது. அது எண்ணி முடிச்ச பின்னாடி தான் வந்து டேபிள் போடும். பட் இப்போ ஒரு புதுசாக மறுபடியும் அது எண்ணிட்டா கூட அனௌன்ஸ் பண்ணக்கூடாது, புதுசு எண்ண பின்னாடி தான் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அது வேற விஷயம். ஆனால் முத போஸ்ட் ஓட்டு எண்ணிடுவாங்க. எண்ணிட்டு அடுத்த டேபிள் போடுவாங்க. ஒரு 1/2 hour. அதனால வந்து அந்த போஸ்ட் ஓட்டில் உட்கார்றவங்க ரொம்ப பொறுமையா அந்த ஒரு 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 லெட்டர் ஒன்று எடுக்கிறாங்கன்னா நிறைய அது ஒரு கவர், பஞ்ச் கவர் இருக்கும். அது உள்ள உறுதிமொழி இருக்கும். நமக்கு நாளை வெற்றி உறுதி. அந்த வெற்றியோடு கொண்டாடுவதற்கு உங்களுடைய கடைசி உழைப்பை அந்த வாக்கு எண்ணும் தளத்தில் அமைதியாக இருந்து கண்காணித்து அந்த வெற்றியை நீங்கள் ஈட்டித் தர வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். உங்களுக்கு எல்லாம் நன்றி சொல்லி விடைபெறுகிறோம். நன்றி காலம்.